இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது 2 நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நாங்க ஃபேமிலியோட வந்து வெளியே போயிட்டு இருக்கோம். டிராபிக்ல ஒருத்தர் வந்து தடுமாறி பைக் ஓட்டிட்டு போறாப்புல முன்னாடி. சரி ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் பைக்கு முன்னாடி வந்து ஒரு மொபைல் ஹோல்டர் வச்சிருக்காரு. அதாவது டெலிவரி, இந்த ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரிஸ் எல்லாம் பண்ற முன்னாடி மொபைல் ஹோல்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, லொகேஷன் பாக்குறதுக்கு. அதுல அவரை பிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு இயர்போனை மாட்டி காதுல மாட்டிட்டு அவர் வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைச்சா ரீல்ஸ் கூட கிடையாது. அவர் பார்க்கறது பக்கா யூடியூப் வீடியோ, அதாவது லாங் வெர்ஷன் ஆஃப் வீடியோஸ். அதுல வந்து ஸ்கிப் ஆட் கொடுக்குறாரு, அதை ஸ்கிப் பண்றாரு. ஸோ எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு பப்ளிக் பிளேஸில் நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதே முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணின்ற முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த அடிக்ஷன் வந்து அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு ஆல்கஹால் அடிக்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி சிகரெட்டு, அப்புறம் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது ஆல்ரெடி நம்ம போராடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது புதுசாக இந்த டோபமைன் வந்து பெருசாக போயிட்டு இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணுறோம், அது இல்லாமல் இருக்க முடியாது, மொபைல் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இது வந்து ஒரு பெரிய ஸ்கோப் ஆயிடுச்சு. அடிக்ஷன் ரெக்கவரின்றது வந்து யூஎஸ், யூகே அண்ட் அயர்லாந்து எல்லாம் பெரிய ஒரு கோர்ஸே இருக்கு. பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க், சோஷியல் சைக்காலஜி. இப்போ இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ ஏன்னா இது ரொம்ப தேவையும் கூட. இப்போ நீங்க வந்து சொசைட்டிக்கு நான் ஒரு 4 பில்லர் சொன்னேன் இல்லையா, உங்க கரியர் சூஸ் பண்றதுக்கு ஒரு 4 முக்கியமான பில்லர். அதுல ஒன்னு முக்கியமான பில்லர் வந்து நம்ம சொசைட்டிக்கு அதுல ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றோமா அப்படின்னு சொல்றது. ஸோ அது இதுல டிக் ஆயிடுது. நீங்க யூ ஆர் மேக்கிங் ஏ ஹியூஜ் இம்பாக்ட் ஆன் த சொசைட்டி. இப்போ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த இதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதாகட்டும், இது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அது இல்லாமல் மணியை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பில்லர் நம்ம கரியர் சூஸ் பண்றதுல இதுல வந்து மணி கொட்டி கிடக்குது, ரொம்ப ஹைலி இன் டிமாண்ட். இப்போ இந்த மாதிரி அடிக்ஷனுக்காக கவுன்சிலிங்ன்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல டிமாண்ட் இருந்துட்டே இருக்கு. ஸோ மக்களே, இதுக்கான கோர்சஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹைலி டிமாண்ட், பிளஸ் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய ப்ரொடக்டிவிட்டியான டைம். மார்னிங் வந்து ஒரு 10ல இருந்து 12 வரைக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியான டைம். அந்த டைம்ல ஸ்க்ரால் பண்ணாதீங்க. பிளஸ் வந்து ஈவினிங்ல அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கான டைம். நீங்க வேலையில முடிச்சு வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 7 PM மேல நீங்க புதுசா ஏதாவது கத்துக்கிறதுக்கான டைம் அது. அந்த டைம்ல ஸ்க்ரால் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ குட் லக் டு யூ ஆல்.